ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி பச்சை பட்டாணி கிரேவி செய்யலாம்னு சொல்லிட்டு 1/4 கிலோ பச்சை பட்டாணி வாங்கி உரிச்சு வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பல்லாரி வெங்காயம். பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு மசாலாவுக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்திருக்கேன். இந்த மசாலா எல்லாம் அது கூட சேர்த்திட்டு நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு வதக்கி விட்டுறணும். இதுக்கு தேவையான அளவு வந்துட்டு உப்பும் சேர்த்திக்கணும். நம்ம ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க பட்டாணி இது கூட வந்து சேர்த்திட்டு நல்லா ஒரு பிரட்டிடணும். இது குக்கர்லாம் நம்ம வேக வைக்க தேவையில்லை. நார்மலாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேன்லேயே வேக வச்சா இது நல்லா பஞ்சு போல் வந்து வெந்து வந்துடும். இப்போ நான் வந்துட்டு இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு வதக்கிட்டேன். இப்போ பட்டாணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் வதக்கிடணும். இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக பட்டாணி முழுகிற அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டால் பட்டாணி வந்துட்டு நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நல்லெண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டோம்னா பட்டாணி நல்லா பஞ்சு போல் வெந்து வந்துடும். இது தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸுக்கு கூட வந்துட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.